இந்தியாவில் பொதுமக்களின் தினசரி வாழ்க்கையில் தேநீர் முக்கியமான பானமாக உள்ளது. காலையில் விழித்தவுடன் ஒரு கப் சூடான தேநீர் குடிக்காமல் நாளை தொடங்க முடியாதவர்கள் எண்ணற்றோர். வேலைக்குச் செல்லும் முன், அலுவலக இடைவேளையில், நண்பர்கள் சந்திப்பில், இரவு ஓய்வு நேரத்தில் கூட தேநீர் அன்றாட வாழ்வியல் அங்கமாகிவிட்டது. அதனால் தேநீர் கடை என்ற தொழில் எப்போதும் காலம் தவறாமல் தேவைக்குரியதாக இருந்து வருகிறது. தேநீர் கடையை தொடங்குவதற்கு பெரிய முதலீடு தேவையில்லை. ஒரு சிறிய இடம், அடுப்பு, பாத்திரங்கள், குவளைகள் மற்றும் தேவையான பொருட்கள் இருந்தாலே போதும். ஆரம்பத்தில் 10,000 முதல் 20,000 ரூபாய்க்குள் ஒரு சிறிய தேநீர் கடையை எளிதாக தொடங்க முடியும். இந்த தொழிலுக்கு பெரிய கல்வி தேவையில்லை. யாரும் கற்றுக்கொண்டு விரைவில் திறம்பட நடத்த முடியும். பெண்களுக்கும், வேலைவாய்ப்பு இல்லாத இளைஞர்களுக்கும், ஓய்வு பெற்றவர்களுக்கும் இது ஒரு சிறந்த வாய்ப்பாகும். தேநீரின் சுவைதான் வாடிக்கையாளர்களை ஈர்க்கும் முக்கிய அம்சம். நல்ல தரமான தேயிலை, பால், சர்க்கரை சரியான அளவில் சேர்த்து சுவையான தேநீர் வழங்கினால் வாடிக்கையாளர்கள் தானாகவே அடிக்கடி வந்துவிடுவார்கள். ஒருமுறை சுவைத்தால் மறுபடியும் மறுபடியும் வர வைக்கும் சுவைதான் வெற்றியின் ரகசியம். பல இடங்களில் ஒரு சிறிய தேநீர் கடைக்கு நூற்றுக்கணக்கான மக்கள் தினமும் வரிசையாக வருவது அதற்கான சான்று. தேநீர் விலை எப்போதும் மக்கள் எளிதாக வாங்கக்கூடிய அளவில்தான் இருக்கும். ஒரு கப் தேநீர் தயாரிக்க 3 முதல் 4 ரூபாய் செலவாகும். ஆனால் அதை 10 ரூபாய்க்கு விற்றாலே குறைந்தபட்சம் 6 ரூபாய் லாபம் கிடைக்கும். ஒரு நாளில் குறைந்தது 300 முதல் 500 கப் தேநீர் விற்றாலும் சுமார் 2,000 ரூபாய் வருமானம் கிடைக்கும். இதனால் மாதத்திற்கு 50,000 ரூபாய் வரை சம்பாதிக்கலாம். இதுவே ஒரு சிறிய தேநீர் கடையிலிருந்தும் மிகுந்த வருமானம் கிடைக்கக்கூடியதற்கு சான்று. தேநீர் கடையை எங்கு திறப்பது என்பது மிகவும் முக்கியம். பஸ் நிலையம், ரயில் நிலையம், தொழிற்சாலை, அலுவலகங்கள், கல்லூரிகள், பள்ளிகள், தெரு சந்தைகள் போன்ற மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் திறந்தால் வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து வந்து சேருவார்கள். அதிகாலை வேலைக்குச் செல்லும் தொழிலாளர்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள், அலுவலக ஊழியர்கள், இரவு வேலையிலிருந்து திரும்புவோர் என தினமும் பல்வேறு தரப்பட்ட மக்கள் தேநீர் குடிக்க தேவைப்படுவார்கள். தேநீர் கடையை விரிவாக்கும் வாய்ப்புகளும் உள்ளன. தேநீருடன் சேர்த்து சிறிய சிற்றுண்டிகள், சாமோசா, பஜ்ஜி, வடை, பிஸ்கட், கேக் போன்றவற்றை விற்றால் வாடிக்கையாளர்கள் அதிகம் ஈர்க்கப்படுவார்கள். ஒரே நேரத்தில் தேநீரோடு சிற்றுண்டி வாங்கும் பழக்கம் பலரிடமும் உள்ளதால் வருமானமும் அதிகரிக்கும். இன்றைய தலைமுறையினர் புதிய சுவைகளை விரும்புகிறார்கள். சாதாரண பால் தேநீருக்கு அப்பாற்பட்ட பல்வேறு வகைகள் இஞ்சி தேநீர், மசாலா தேநீர், பச்சை தேநீர், எலுமிச்சை தேநீர், கருப்பு தேநீர் போன்றவற்றை வழங்கினால் இளைஞர்கள், ஆரோக்கியத்தை விரும்பும் மக்கள் கூட அதிகம் வந்து சேருவார்கள். இதனால் சாதாரண தேநீர் கடை ஒரு சிறப்பான அடையாளம் பெறும். தேநீர் கடையில் சுத்தமும் ஒழுங்கும் முக்கியம். குவளைகள் எப்போதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். கடையை சுத்தமாகவும் சீராகவும் வைத்தால் வாடிக்கையாளர்களுக்கு நம்பிக்கை ஏற்படும். மேலும் சிரித்த முகத்துடன் சேவை செய்வதும் வாடிக்கையாளர்களை மீண்டும் வரவைக்கும் ஒரு முக்கிய அம்சமாகும். தேநீர் கடையின் ஒரு சிறப்பம்சம் என்னவெனில், இது எப்போதும் இயங்கும் தொழில். காலையிலிருந்து இரவு வரை வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து வருவார்கள். காலை எழுந்த உடனும், மதிய உணவுக்குப் பிறகும், மாலை நேர ஓய்விலும், இரவு வேலை முடித்து வீடு திரும்பும் போதும் மக்கள் தேநீர் குடிக்க விரும்புவார்கள். அதனால் வருமானம் நாள்தோறும் நிலையானதாக இருக்கும். சில இடங்களில் தேநீர் கடைகள் பிராண்டாக வளர்ந்து வருகின்றன. டீ ஸ்டால் அல்லது டீ கார்னர் என்ற பெயரில் சங்கிலி முறையில் பல கடைகள் திறந்து வெற்றிகரமாக நடத்தப்படுகின்றன. ஒரு சாதாரண தேநீர் கடையை தொடங்கி வாடிக்கையாளர்களை ஈர்த்து பின்னர் அதை பிராண்டாக மாற்றி விரிவாக்கம் செய்யலாம். பல இளைஞர்கள் இன்றைக்கு தேநீர் கடையை தொடங்கி தொழில் முனைவோராக வளர்ந்து வருகின்றனர். தேநீர் குடிக்கும் பழக்கம் ஒருபோதும் குறையாது. எந்த தலைமுறையிலும் தேநீருக்கு இருக்கும் விருப்பம் குறைந்ததில்லை. இது ஒரு சமூக பழக்கமாகவே உள்ளது. அதனால் தேநீர் கடை தொழில் ஒருபோதும் தோல்வியடையாத, எப்போதும் லாபம் தரும் ஒரு நிச்சயமான தொழிலாக கருதப்படுகிறது. மொத்தத்தில் பார்த்தால் குறைந்த முதலீட்டில் அதிக வருமானம் தரும் எளிய தொழில் தேநீர் கடை. இதை சிறிய அளவில் தொடங்கி சுவையும் தரமும் காப்பாற்றி வாடிக்கையாளர்களை ஈர்த்தால் ஒரு வாழ்நாள் முழுவதும் பாதுகாப்பான வருமானம் கிடைக்கும்.
தேநீர் குடிக்கும் பழக்கம் நிலைத்திருக்கும் வரை தேநீர் கடை தொழில் என்றும் நிலைத்து நிற்கும்.